இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பார்த்த 4 டெஸ்ட்டையும் ரிவிஷன் பார்க்க போறோம். அவ்வளவுதான். 4 டெஸ்ட்லயும் ஃபர்ஸ்ட் கஷ்டமான பார்ட் உங்களுக்கு கிராஃப் தான். ஸோ அந்த கிராஃப் முதல்ல ரிவிஷன் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஜாமெண்ட்ரி, நெக்ஸ்ட் கொஷின்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 4 கொஷின் பேப்பர்லயும் இருக்கக்கூடிய கிராஃபோட கொஷின்ஸை ஷார்ட்டா இங்க நான் எழுதிட்டேன். இதுல இந்த 4த்தையும் ஒன்னா சேர்த்து எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ற ட்ரிக்கை தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சம் வர்ஷிகா சம். வர்ஷிகா சம்ல அவங்களே டேபிளர் காலம் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, டயமீட்டர் எக்ஸ் சென்டிமீட்டர், சர்க்கம்ஃபரன்ஸ் ஒய் சென்டிமீட்டர், அதாவது விட்டம், இது சுற்றளவு. விட்டம்க்கு ஒரு சில வேல்யூஸ், சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு ஒரு சில வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, எக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஒய் இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணுங்க. ஆமாம், எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு, ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அப்ப எக்ஸ் அதிகமாக அதிகமாக ஒய்யும் அதிகரிக்கிறது. as x increases y also increases, hence it is direct variation. எனவே இது நேர்மாறுபாடு ஆகும் அப்படின்னு போட்டுட்டு, நேர்மாறுபாடுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா y equal to k into x. இங்க இன்ட் இருக்கிறதா அர்த்தம். kxன்னு படிக்க கூடாது, k into x அப்படின்னு சொல்லி படிக்கணும். ஓகேவா? இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா, 4 வாக்கியத்தையும் படிச்சுக்கிட்டீங்கன்னா, நான் தமிழ் மீடியத்துக்கு எழுதல, நீங்க எழுதிக்கோங்க. இங்க எழுதுனா கொலாப்ஸ் ஆகும்னு நான் எழுதல. எக்ஸ் அதிகமாக ஒய்யும் அதிகரிக்கிறது அப்படின்ற லைனை நீங்க இங்க சேர்த்துக்கணும். ஓகேவா? இதுக்கு பதிலா நீங்க அதை எழுதணும். இந்த 4 லைனும் 4 கிராஃபுக்குமே சேம் தான். ஓகேவா? இந்த 4 லைனும் முதல்ல முடிச்சிடணும். அடுத்த சம்முக்கு எப்படி பண்ணலாம்? பஸ் சம், பேருந்து சம பொறுத்த வரைக்கும் டேபிளர் காலம் கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்மளாதான் அதை கிரியேட் பண்ணணும். ஸோ நீங்க ஈஸி மனப்பாடம் பண்ணிக்கோங்க. டைம் எக்ஸ், அதாவது நேரத்தை எக்ஸ்ல வச்சுக்கணும், தொலைவை ஒய்ல வச்சுக்கணும், டிஸ்டன்ஸை ஒய்ல வச்சுக்கணும். எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 60, 120, 180, 240, 60, 120, 180, 240 போகும். ஒய்க்கு பார்த்தீங்கன்னா 50, 100, 150, 200 போகும். இதுலயும் பாத்தீங்கன்னா எக்ஸ் அதிகமாக அதிகமாக ஒய்யும் அதிகமாயிட்டே இருக்கு. as x increases y also increases, hence it is direct variation. எனவே இது நேர்மாறுபாடு ஆகும். y equal to k into x. Same thing, whatever we written here, the same thing we have to write here also. Okay, next sum. அடுத்த டெஸ்ட்ல இருக்கக்கூடிய டெஸ்ட் 3ல இருக்கக்கூடிய கொஸ்டின், 2 வீலர் பார்க்கிங், இருசக்கர வாகனம். இதுக்கு டேபிளர் காலம் அவங்களே கொடுத்துருப்பாங்க, இதுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ டோன்ட் வரி, இந்த 2 சம்முக்கு தான் கொடுத்துருக்க மாட்டாங்க. we need to mark it. ஓகே, இப்போ 2 வீலர் பார்க்கிங் இருசக்கர வாகனத்துக்கு டைம் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, நேரம் எக்ஸ், அமௌண்ட் தொகை ஒய். இது 4, 8, 12, 24ன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இது 60, 120, 180, 360ன்னு இதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ as x increases y also increases, hence it is direct variation. எனவே இது நேர்மாறுபாடு ஆகும். y equal to k into x. தமிழ் மீடியம் பசங்க தமிழ் மீடியத்துக்கு தகுந்த மாதிரி x அதிகரிக்க ஒய்யும் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். அடுத்தது லாஸ்ட் சம், 4வது டெஸ்ட், y equal to 1/2x. இங்க 1/2ங்கிறது என்னன்னா ஆஃப்னு அர்த்தம், ஆஃப் இன்ட்டு எக்ஸ். இதுக்கு டேபிளர் காலம் கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம தான் இதை மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்றதுக்கு ஒரு அழகான வழி இருக்கு. இங்க எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க, இங்க ஒய்ன்னு போட்டுக்கோங்க. எக்ஸுக்கு 2, 4, 6, 8, 10ன்னு ஃபில் பண்ணுங்க. ஒய்க்கு இந்த எக்ஸ்ல பாதி எடுத்து எழுதணும். 2ல பாதி 1, 4ல பாதி 2, 6ல பாதி 3, 8ல பாதி 4, 10ல பாதி 5. இப்போ ஒன்ஸ் இந்த டேபிளர் காலம் நம்ம மேக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்? இது டைரக்ட் வேரியேஷனா இன்வர்ஸ் வேரியேஷன்? எக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஒய் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. x increases, y also increases, hence it is direct variation. x அதிகரிக்க ஒய்யும் அதிகரிக்கிறது, எனவே இது நேர்மாறுபாடு ஆகும். y equal to k into x. இந்த 4 விஷயத்தையும், இந்த 4 லைனையும் டிஃபால்ட்டா 4த்துக்கும் சேர்த்து ஒன்னா எழுத வேண்டியதான், ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஓகே, கிளியர் தானே? அடுத்த பார்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கே கண்டுபிடிக்கணும். 4 சம்முக்கும் கே கண்டுபிடிக்கணும். எப்படி கே கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப சரி, இப்போ இதுக்கு நான் கே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கேக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கே ஈக்குவல் டு ஒய் டிவைடட் பை எக்ஸ். கே ஈக்குவல் டு ஒய் டிவைடட் பை எக்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் கே கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஒய்யை
எக்ஸால டிவைட் பண்ணு. கீழே இருக்கிறது பை மேலே இருக்கிறது. 3.1 by 1, 6.2 by 2, 9.3 by 3, 12.4 by 4, 15.5 by 5. Okay, 6.2 by 2, 9.3 by 3, 12.4 by 4, 15.5 by 5. இப்போ நாம இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி காட்டணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன்னை மட்டும் வச்சு கேவை கண்டுபிடிச்சா போதும். 3.1 divided by 1, எந்த நம்பரை 1ஆல டிவைட் பண்ணாலும் அதே நம்பர் தான் ஆன்சராக வரும். ஸோ இங்கே k equal to 3.1. இதே போல மற்ற சம்முகளுக்கும் கேவை நம்ம கண்டுபிடிக்கலாமா? இப்போ நம்ம கே கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எழுதியாச்சு இல்லையா? y by x ஃபர்ஸ்ட் சம்முக்கு சொன்னேன்னு, லைக் வைஸ் அடுத்த சம்முக்கும் y டிவைடட் பை எக்ஸ், 50 by 60, 100 டிவைட் பை 120, அதை மாதிரி போட்டுக்கணும். எல்லாமே கீழே இருக்கிறது பை மேலே இருக்கிறது. ஓகே, ஃபர்ஸ்ட் இதை மட்டும் கேன்சல் பண்ணி கேவை கண்டுபிடிச்சா போதும். ஒன்றையும் கேன்சல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ 0க்கு 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 5/6 தான் இதுக்கு கேக்கான ஆன்சர். இங்கே அதே மாதிரி ஃபேஷனில் எழுதிக்கோங்க. 60ஐயும் 4ஐயும் அடிச்சா மட்டும் போதும். மீதி எல்லாம் அடிச்சாலும் அடிச்சு பார்த்தீங்கன்னாலும் சேம் ஆன்சர் தான் வரும். 60/4 எப்படி அடிக்கிறது? நான் இங்கே இன்னொரு டைம் உங்களுக்கு 60/4 அடிச்சு காட்டுறேன், பார்த்துக்கோங்க நல்லா. 1 4s are 4, 6க்குள்ள ஒரு 4 இருக்கும். 1 4s are 4, 6ல் 4 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 2 இருக்கும். அதை இங்கே குட்டியாக எழுதிக்கணும். இப்போ இதை 20ன்னு வச்சுக்கணும். 20க்குள்ள எத்தனை 4 இருக்கும்? 5 4s are 20, 5 4 20. ஓகேவா? இப்படிதான் நமக்கு 15 இங்கே கிடைச்சிருக்கு கேன்சல் பண்ணி. ஓகேவா? இதெல்லாம் கேன்சல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் கேன்சல் பண்ணாலும் அதே தான் வரும். இப்போ k equal to 15. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது பை மேலே இருக்கிறது, கீழே இருக்கிறது பை மேலே இருக்கிறது. அந்த ஃபேஷனில் தான் இங்கே கே எழுதியிருக்கேன். இப்போ k equal to 1/2. 1/2 இதுக்கப்புறம் அடிக்க முடியாது. 1/2 அப்படியே ஃபிக்ஸடாக வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ கே கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த வேலை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, plot the points, புள்ளிகளை குறிக்க அப்படின்னு போட்டுட்டு இந்த எக்ஸ் வேல்யூவையும் கமா போட்டு ஒய் வேல்யூவை எழுதணும். ஒன்றுத்துக்கும் 1, 3.1, 2, 6.2, 3, 9.3, 4, 12.4, 5, 15.5, அதை மாதிரி எழுதணும். சேம் திங் இங்கேயும் எழுதிக்கணும், இங்கேயும் எழுதிக்கணும், இங்கேயும் எழுதிக்கணும். ஓகேவா? 4 சம்மையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இதுக்கப்புறம் கிராஃப்ல போய் பிளாட் பண்ற ஒர்க் தான் நம்ம பார்க்க போறோம். கிராஃப்ல பிளாட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு 2 கொஷின்ஸ் உங்களை கேட்டிருப்பாங்க. சப்டிவிஷன் 1, சப்டிவிஷன் 2, அது ரெண்டுத்தையும் மார்க் பண்ணி நீங்க கண்டுபிடிச்சி அதை லாஸ்டா எழுதுறது. அவ்வளவுதான். இது வரைக்கும் இந்த கிராஃப்ல நீங்க இந்த பார்ட் வரைக்கும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா 6 மார்க் ஷோரா உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இது வரைக்கும் பண்ணிட்டீங்கன்னா 4 மார்க் தான். கிராஃபோ மூட்டை போட்டு பிளாட் பண்ணியும் முடிச்சிட்டீங்க, ஸ்கேல் எழுதிட்டீங்க அப்படின்னா 6 மார்க்கு. ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 2 மார்க். ஓகேவா? ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நான் கிராஃப் ஷீட்ல உங்களுக்கு காட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு நல்லா கிளியரா புரியும். ஓகேவா?